திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் 50,000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நாசமாகியுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட விவசாய சங்க தலைவர் சேதுராமனுடன் நமது செய்தியாளர் இலக்கியா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 1,00,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இது குறித்து நம்மிடையே கூறுவதற்காக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சங்க நல தலைவர் சேதுராமன் ஐயா இருக்காங்க. அவங்க கிட்ட இது குறித்து நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்ப திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால 1,00,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மூழ்கி இருக்குங்கிறாங்க. இதனால விவசாயிகள் எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாவாங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். இன்றைய தினம் மேட்டூர் அணை திறப்புங்கிறது ரொம்ப காலதாமதத்தோட விளைவு. எங்களுக்கு தெளிப்பு விவசாயம் அதிகபட்சம் 80% டெல்டா மாவட்டம் தெளிப்பு விவசாயமாக போயிடுச்சு. அதோட இது அப்போ கடுமையான ஒரு வெயிலில் கருக ஆரம்பிச்சிட்டு, முளைச்சி வந்த பயிர்கள்லாம் கருக ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் உழுதோம், திருப்பி தெளிக்கிறோம், திரும்ப வந்தால் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, தெளிச்சு ஒரு இன்ச்சு 2 இன்ச்சுக்கு வந்தோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, தொடர்ந்து நாங்களும் கடுமையான ஒரு போராட்டத்தில் வடியை விட்டு இது பண்ணி கொஞ்சம் வளர்த்து வச்சிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 நாள் இடைவிடாது வெயிலே இல்லாமல் இருந்ததில்லை. மழை தொடர் மழைங்க. 40 நாள் மழையில் ஒன்றுமே ஸ்தம்பிச்சு போச்சு. ஏரியாலாம் எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது. தூர்கட்டவே இல்லை பயிர். தூர்கட்டலைன்னா சராசரி மகசூல் இழப்பு 3 கூட இருக்காது. அப்போ நாங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இந்த மிஷின் இருக்கு பாருங்க, அந்த மிஷினுக்கு உள்ள வாடகை கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. நாங்கள் அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், தூர்வாருங்க. தமிழக அரசுகிட்டையும் மாவட்ட நிர்வாகத்திட்டையும் பல முறை கோரிக்கை வச்சிருக்கோம், தூர்வாரி கொடுங்க. அது சொற்ப அளவில் செய்யலாங்க. சொற்ப அளவில் விவசாயிகளையும் விவசாய சங்கங்களையும் சேர்த்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்தாவே சொற்ப அளவில் நீங்கள் இந்த தூர்வாரி கொடுத்துருந்தோம்னா அருமையாக போயிருக்கும். இன்னைக்கு தேவையில்லாமல் தமிழக அரசோட மெத்தனை போக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டுகொள்ளாத போக்கோட விளைவு இன்னைக்கு எங்களுக்கு பெரிய அளவில் நீர் சூழ்ந்து போச்சு. இதனால் பெருத்த நஷ்டம். எதுவுமே தேர போறதில்லை. இதுக்கு தமிழக அரசு ஒரு இறுதி தீர்வு, நல்ல ஒரு தீர்வு, விவசாயிகளுக்கு சாதகமான தீர்வாக சொல்லணும். அதுதான் விவசாயிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அரசுகிட்ட எந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறீங்க, என்ன மாதிரியான நிவாரணம் எதிர்பார்க்குறீங்க? இன்றைய தினம் இதில் தேறி வர்ற வயல்களுக்கெல்லாம் இலவசமாக பூச்சி மருந்துகள், நோய் மருந்துகள்லாம் உடனுக்குடன் வழங்குறதுக்கான ஏற்பாடு அங்கங்கே வேளாண்மை துறை மூலமா செயல்படுத்தணுங்க. இது எங்களுக்கு என்ன தேர்வுன்னு தெரியல. இன்னும் கடுமையான மழை இன்னும் 3-4 நாள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வானிலை அறிக்கையாலே ஒரு நிர்ணயம் பண்ண முடியாத மழை, பெருமழை இருக்குங்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பயிர்கள் அழிக்கப்படுமேயானால் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 கொடுக்கணுங்க.